செம்மணியிலே நடைபெறுகின்ற மாபெரும் போராட்டமானது இந்த செம்மணி பகுதியிலே வலுக்கட்டாயமாக அநியாயமான முறையில் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய 80 தொகுதிகளை அடையாளப்படுத்துகின்ற ஆய்வுகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்ட 544க்கும் மேற்பட்ட இரும்பு தொகுதிகள் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட சூழலில் இவற்றுக்கான ஒரு சர்வதேச நீதியும் சர்வதேச ஆணையும் வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற மிக பெரும் அடையாளமான போராட்டம் இன்றைய நாளிலிருந்து 17ஆம் தேதி வரை தாயக சேரணியினுடைய ஏற்பாட்டிலே எல்லோரையும் அரவணைத்து நடைபெறுகின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக இது முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்தினுடைய தாற்பயம் தமிழ் மக்களுக்கான நீதி என்பது உள்நாட்டுக்குள் கிடைக்காது. இலங்கையிலே மாறி மாறி வருகின்ற அரசுகள் அதனை சரியான முறையிலே செய்ய மாட்டார்கள். அண்மையிலே இலங்கையினுடைய நீதி அமைச்சர் நாணயக்கார கூட குறிப்பிடுகின்றார், நாங்கள் பார்க்கிறோம் பேசுகிறோம் என்று தான் சொல்கிறார்களே தவிர இந்த விடயத்துக்கான ஒரு நீதியை விரைவாக பெற்றுத்தருவோம் அல்லது உறுதிப்படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்ல அவர்கள் தயாராக இல்லை. இந்த நிலையில் தமிழர்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் ஒரு வேகமான அணி திரட்டலை செய்ய வேண்டிய காலத்தின் தேவையை தாயக சேரணியும் அதனோடு இணைந்த தொண்டர்களும் முன்னெடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக மத தலைவர்கள், தாயக சேரனுடைய உறுப்பினர்கள், தொண்டர்களுடைய இந்த கூட்டு முயற்சி தான் இன்றைய தினம் 4 நாட்களாக தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டம். தமிழ் தேசத்தினுடைய பகுதிகளிலே வாழுகின்ற அனைத்து மக்களும் இந்த போராட்டத்திலே பங்கு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய மனித புதைகுழியை அடையாளப்படுத்தி இருக்கின்ற இடம். அதிலும் சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் குறிப்பிடுகின்றார், அந்த இடத்தில் மட்டுமல்ல இன்னும் பல இடங்களில் நாங்கள் நின்று பேசுகின்ற இடத்திற்கான முன்பகுதிகளில் கூட பல இடங்கள் குவியலாக தமிழர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மனித தொகுதிகள், எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இவற்றை ஒரு சர்வதேச மயப்படுத்தி ஒரு நீதி விசாரணையை ஏற்படுத்துவதாக இருந்தால் மக்கள் திரட்சியும் அதற்கான ஆணையும் வேண்டும். அதனால்தான் மக்கள் ஒன்று திரண்டு எங்களுக்கான நீதிக்கான இந்த போராட்டத்தில் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும். மிகவும் எழுச்சியாக எல்லோரும் ஒன்று திரளுகிற பொழுதுதான் சர்வதேசத்தினுடைய கண்கள், பன்னாட்டினுடைய பார்வைகள் எங்கள் மீது அதிகரிக்கும். அந்த ஏற்பாட்டை செய்வதற்கு ஒவ்வொரு தமிழர்களும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் மிகவும் வினயமாகவும் அன்புரிமையோடும் முன்வைக்கிறேன். எல்லோரும் இணைந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான இந்த போராட்டத்தினுடைய எழுச்சியிலே பங்கு கொள்வோம். உண்மையை உரத்து சொல்வோம். உலகத்தின் கண்களை திறப்போம். உலகத்தினுடைய மனச்சாட்சிகளை தட்டி திறந்து எங்களுக்கான நீதிக்கான போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற, எங்களுக்கு நடந்தது இன அழிப்புத்தான் என்பதை உறுதிப்படுத்தி அதற்கான ஒரு நீதியின் அடிப்படையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று அறைகூவல் விடுக்கிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.